ஒரே வெண்டைக்காய் மயமாக இருக்கேன். போன வாட்டி லாக்டவுனில் நம்ம வந்து காய்கறி இல்லாத சமையல்னு சொல்லிட்டு ஒரு 14 வாரம், அதாவது 14 வாரம் இல்லை 14 நாள் போட்டிருக்கோம். ஆமாம், அந்த லிங்கை கொடுங்க. இப்போ இந்த வாட்டி இப்படி என்ன ஆகுதுன்னா, சில நாளைக்கு மொத்தமாக ஒரு இது ஏதாவது வேன் வச்சுன்னு வந்துடுறா. அந்த காய் சீப்பாக அப்படி நிறைய கொடுக்குறா. ஸோ அந்தமாரி ஒரே காய் வாங்கிட்டோம்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு. ஒரே காயில் ஒரே காயில் சமையல் என்னென்ன பண்ணிடலான்ட்டு காமிச்சிருக்கேன். ஸோ அவள் ஊரில் என்னென்ன காய் கிடைக்கிறதோ அதை நமக்கு எழுதினா கூட அந்த காய் நம்மளுக்கு கிடைச்சா அதையும் பண்ணி காமிக்கலாம், எல்லாருக்கும். சூப்பர். ஸோ இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் ரொம்ப சீப்பாக 20 ரூபா கிலோன்னு வந்தது. ஸோ வெண்டைக்காய் வாங்கியிருக்கேன். ஒரு காய் ஒரு சமையல். ஆமாம். சொல்லுங்கள். வெண்டைக்காய் காம்பு வச்சுருக்கேன், அதில் வந்து தோசை. ஆமாம், வெண்டைக்காய் தோசை. அப்புறம் வந்து நீட்டமாக வெண்டைக்காய் இருக்கே, அதை வந்து நடுவில் அப்படி ஓப்பன் பண்ணி அதில் ஸ்டஃப் பண்ணணும். ஏதாவது ஒன்று ஸ்டஃப் பண்ணலாம். ஆமாம், வேர்க்கடலை தானே பண்ண போகிறேன். வேர்க்கடலை ஸ்டஃப் பண்ணி ஒரு வறுவல் இல்லை பொரியல். அப்புறம் வழக்கமாக வெண்டைக்காய் கூட்டு, வெண்டைக்காய் மோர் சாம்பார் வைக்க போகிறோம். அப்புறம் வெண்டைக்காய் பொரியல், வெண்டைக்காய் சாதம் ஒன்று சொல்லியிருந்தேன், அது இருக்குது. வெண்டைக்காய் சாதம் இருக்குது. ஓகே, வெண்டைக்காய் சாதம். ஸோ இதான் வந்து நம்ம மெனு. ஒரே வெண்டைக்காயில் ஒரே காயில் ஃபுல் சமையல். ஆமாம், ஸோ இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் ஸ்பெஷல். காத்தால டிஃபனுக்கும் வெண்டைக்காய் அந்த தோசை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டிருக்கேன் ஆல்ரெடி ஒரு வாட்டி. நம்ம அது வந்து என்ன, அந்த வெண்டைக்காய் வந்து இந்த காம்பு இருக்கு இல்லையா, இந்த காம்பை கூட எடுத்துக்கலாம். இலசா இருக்கிற இப்போ தொட்டாக தான் எடுத்து பாருங்க. இந்த இலசா இருக்கிற காம்பு இல்லை வெறும் வெண்டைக்காய் கூட வெறும் புழுங்கரிசிலையோ இல்லை பச்சரிசிலையோ நல்லா புழுங்கரிசி தான் யூஸ் பண்ணுறது நம்ம. அதை போட்டு இதையும் அதாவது ஒரு டம்ளருக்கு ஒரு 3/4 டம்ளர் வெண்டைக்காய் வச்சுக்கலாம். போட்டு ஊற வச்சுட்டு ஒரு கப் தயிரை போட்டு இமீடியட்டாக தோசை வறுத்துடலாம். ஸோ அந்தமாதிரி வெண்டைக்காய் தோசை போட்டிருக்கேன். அந்த லிங்க் கொடுங்க அண்ணா. வெண்டைக்காய் தோசை. வெண்டைக்காய் மோர் சாம்பார் போட்டதில்லை, அரைச்சி விட்ட மோர் சாம்பார் பண்ண போகிறேன். வெண்டைக்காய் நார்மல் கூட்டு, நம்ம இப்போத்துல எப்பயும் பண்ணுற கூட்டு. ஏன்னா புளிப்பிடி ஜாஸ்தி சேர்க்க வேணாம்னு சொன்னீங்க இல்லையா, அதனால் புளி கம்மி பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் வந்து தக்காளி போட்டு பண்ணலாம். ஆமாம், புளி வேண்டாம். இந்த காலத்துக்கு புளி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது, முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதை புளி இல்லா சமையல் நம்மளோடது. அந்த காயில்லா சமையல் ரெண்டுத்தையுமே அந்த லிங்க் அவளுக்கு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்குறது வசதியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த கொஞ்சம் கோல்டு மாரி வரவா வந்து புளி அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பருப்பையும் அவாய்ட் பண்ணால். ஸோ பின்னால் இருக்கிற கல்ச்சட்டியில் வந்து கூட்டும் சாம்பாரும், ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து ஈயம் பூசின பித்தளை பாத்திரத்தில் வந்து சாதம், ஈயம் பூசின வெங்கல பாத்திரத்தில் வந்து பொரியல். கரெக்டா? கூட்டு பண்ண எல்லாமே என்ன நினச்சேன்னா, இன்றைக்கி புதுசாக இப்போ சாம்பார் பொடி இல்லை, அந்த மாதிரி பொடியெலாம் இல்லை, மிஷினுக்கெலாம் போக முடியாதனால எல்லாமே நம்மளே ஆற்றுலேயே மிக்சியில் அரைச்சி பண்ணுற மாதிரி காமிக்கலாம். இந்த பொடி யூஸ் பண்ணேன் நான் இப்போ பெஸ்ட்டு. கூட்டு பண்ணுறதுக்கு சாம்பார் பொடி இருந்தால் சாம்பார் பொடி போகிறோம். சாம்பார் பொடி போட்டுவிட்டு அப்புறமா வெறும் உளுத்தம்பருப்பு ஜீரகத்தை அரைச்சி விட்டுறலாம். இப்போ சாம்பார் பொடி எடுத்துக்காதனால அது வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன வறுக்கிறதுக்குனா இதெல்லாம் சாம்பார் பொடிக்கு சாமான சாமான். சாம்பார் பொடிக்கு என்ன, மல்லி 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலப்பருப்பு, துளியூண்டு மிளகா. இது வந்து நம்ம ஜென்ரலாக நம்ம வந்து சாம்பார் பொடிக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு வந்து உளுத்தம்பருப்பும் ஜீரகமும் அரைச்சி விடுவோம். இப்போ எல்லாமே அரைக்கிறதுனால இதையும் சேர்த்து வச்சுட்டேன். உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன். இப்போ இது வந்து ஜீரகத்தை மிச்சம் எல்லாத்தையும் வறுத்துன்ட்டு அரைக்கணும். கட்டி பெருங்காயம் வந்து அதையும் வறுத்துட்டுலாம், சாதாரணமாக இருந்தால் அது அப்புறம் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துக்கிறேன். ஜீரகத்தை எல்லாத்தையும் வறுத்துக்கிறேன். அதேமாதிரி இந்த வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, இந்த வெண்டைக்காயை வந்து ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிக்கிறேன். வெண்டைக்காய் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இங்கே, அதை வந்து சும்மா வறுத்துக்கிறேன். இந்த வெண்டைக்காயை வந்து கொஞ்சம் இப்படி வதக்கிட்டு போட்டோம்னா குழன்னு இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா என்ன கூட்டு வந்து குழன்னு, இந்த வெண்டைக்காய் நேச்சர் குழன்னு இருக்கும் இல்லையா, அதுக்காக போட்டிருக்கேன். இப்போ இந்த கல்ச்சட்டியில் தானே குழம்பு வைக்க போது இந்த கூட்டு பண்ண போகிறோம். அதில் வந்து இந்த புளி எடுத்துட்டுருக்கேன். புளி வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இப்போ எவ்வளோ எடுத்துருக்கேன்னா, சின்ன ஒரு நெல்லிக்காய், இந்த சைஸ் நெல்லிக்காய் சைஸ் எடுத்துட்டு அதை கரைச்சி விட்ருக்கேன். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு புளி அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த காலகட்டத்தில். ஆமாம், புளி வந்து கொஞ்சம் கவம். கரெக்ட், அந்தமாரி கவம் இருக்கிற புளி கம்மி பண்ணணும்ல. ஆமாம், புளி போடுற இடத்துல நம்ம வந்து தக்காளியை போட்டுக்கலாம். கரெக்ட். அதனால தான் குழம்பு கூட இன்றைக்கி வந்து மோர் போட்டு சாம்பார் வைக்கிறேன். நான் வந்து புளி போட்டு சாம்பார் வைக்கல. ஓகே, ஜலத்தில் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி உப்பு ரெண்டும் போட்டு கொதிச்சுட்டு இருக்கோம். புளி ஜலத்தில் மஞ்சப்பொடி உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது வதக்கினதுக்கப்புறம் அதுவும் அதுக்கு கொதிச்சுட்டு இருக்கோம். கரெக்டாக இருக்கும். ஜீரகத்தை தவிர மற்றதெல்லாம் போட்டுட்டேன். ஆமாம், வறுத்துடுவேன், நல்லா வறுத்துடுவேன்.
இது ஸ்லைட்டாக கலர் மாறி இருக்குது பார்த்தீங்களா? போதும், ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப வதக்கணும்னு இல்லை, இந்த கலர் மாறினா போகிறோம். ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா பொடி பண்ணிக்கிறேன். புளிஜலம் நல்லா கொதிக்கும் போது தான் அது போடணும். இது நல்லா வெந்து இந்த புளி ஜலத்திலே வந்து இந்த வெண்டைக்காய் வேகணும். வேகட்டும். ஓகே. பாதி வெந்திருக்கு இல்லையா? இந்த டயத்தில் இந்த நம்ம வறுத்து பொடி பண்ண பொடி ப்ளஸ் பருப்பையும் போட்டு நல்லா ஃபுல்லாக வேகிற வரைக்கும் வச்சு, கொஞ்சம் பருப்பு ஜாஸ்தியாக வேணால் கொஞ்சம் துவரம்பருப்பு வேக வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் தாளிச்சு கொட்ட வேண்டியதான். அவ்வளோதான். ஜீரகம் இல்லை அரைச்சிட்டேன். ஜீரகம் உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டேன். ஜீரகம் வந்து வறுக்காமல் அரைச்சிருக்கேன். ஆமாம், ஜீரகம் மட்டும் வறுக்காமல் அரைச்சிட்டேன். காமிக்கலையா? தெரியல, பார்க்கல நான். ஜீரகம் வறுக்காமல் அரைச்சிட்டேன். அதையும் போட்டு அரைச்சிட்டேன். ஆமாம், சூப்பர். நல்லா கொதிக்கட்டும். வெந்துடுத்தது ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் கடுகும் கருவேப்பிலையும் தாளிச்சிருக்கேன். அதை மேலே போட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டேன். வெண்டைக்காய் போட்டு நார்மலாக சாம்பார் வைக்கலாம். சாம்பார் வத்த குழம்புலாம் வைக்கலாம். நீங்கள் புளி வேணான்னு சொன்னதுனால இன்றைக்கி மோர் சாம்பாராக வைக்கலான் இருக்கேன். ஓகே. இந்த புளிக்கு பதிலாக மோர் வந்து நான் என்ன கடைஞ்சி வச்சுருக்கேன் கொஞ்சம். அப்புறம் துவரம்பருப்பு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். அது காய் வந்து வெண்டைக்காய். அதுக்கு வந்து என்னென்னா இஞ்சி வந்து லாஸ்ட்டில் தட்டி போடணும் கொஞ்சோண்டு. எல்லாம் கொதிச்சு இறக்கும் போது நம்ம கருகு தாளிக்கிறோம் இல்லையா, அந்த டயத்தில் தாளிச்சு போடணும். இது சும்மா சும்மா தட்டிட்டு போடணும். இதுக்கு வந்து சாம்பாருக்கு வந்து என்ன பொடி பண்ணோம்னா நம்ம சாம்பாருக்கு எடுத்துப்போம்ல அதே தான். கடலப்பருப்பு 1 டீஸ்பூனு, மல்லி 1 டீஸ்பூனு, கொஞ்சம் கெட்டியாகிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கசகசா. இது 3த்தையும் அப்புறம் இந்த காரத்துக்கு ஏற்ற மிளகா. ஸோ இந்த வறுத்துருக்கேன், கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்து வச்சுருக்கேன். ஸோ வறுத்த கடலப்பருப்பு, வறுத்த மல்லி, 1/2 ஸ்பூன் கசகசா, வறுத்தது மிளகா, இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். ஓகே. மோர் குழம்புக்கும் மோர் சாம்பாருக்கும் என்ன வித்தியாசம்? மோர் குழம்புல வந்து பருப்பு இருக்காது. மோர் குழம்புல வந்து துவரம்பருப்புலாம் போட மாட்டோம். துவரம்பருப்பு இருக்கு. இது சாம்பார் மாதிரி தான். மல்லிலாம் சாம்பாரில் வந்து போடுவோம். அதே மாதிரி தாளிச்சு கொட்டுறதுல அதில் வந்து தேங்காய் எண்ணெய் போடுவோம். இதில் வந்து நார்மல் எண்ணெய் தான். அவ்வளோதானே டிஃப்ரென்ஸ்? அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். கரெக்டா? சூப்பர், கரெக்டாக. மோர் சாம்பார். ஆமாம், மோர் நல்லா கடைஞ்சிட்டு அதில் விட்டுருக்கேன். அதில் உப்பு மஞ்சப்பொடியும் போட்டுருவேன். அடுப்பை பற்ற வச்சுட்டு கொஞ்சோண்டு உப்பு, இந்த சாம்பாருக்கு எந்த அளவுக்கு வேணுமோ உப்பு போட்டுட்டு இந்த சிம்லேயே வச்சுக்கலாம் அடுப்பை. ஆமாம், சிம்லே வச்சுக்கலாம். நம்ம அரைச்சின்னு வரணும் இல்லையா, அது இருக்கும் வாரத்துக்கு. சிம்லே ஆகட்டும். ஓகே, பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கட்டும். இன்னும் கொதி வரல, அந்த கொஞ்சம் சூடு வரட்டும் அந்த மோரை. நடுவு வந்து தாளிச்சு கொட்டுறதுக்கு வந்து நார்மலாக தாளிக்கிற மாதிரி தான். கடுகு, அப்புறம் 2 வெந்தயம். நம்ம சாம்பாருக்குலாம் என்ன தாளிப்போம் அதே மாதிரி தான். அது 2 வெந்தயம். ஒரு வாசனைக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு. ஓகே. வெந்தயம்னா இரும்புன்னு அர்த்தம். ஆமாம், அதனால தான் நம்ம சமையல் எல்லாத்துலேயும் பெருங்காயமும் வெந்தயமும் இல்லாமல் சமையலே இருக்காது. ஆமாம், அயம்னா இரும்பு சத்து ரொம்ப இருக்குது இந்த வெந்தயத்தில். அதான் டெய்லி கொஞ்சம் சமையலை சேர்த்துனீங்கன்னா அயன் டெஃபிஷியன்சி வரவே வராது. ஆமாம், நிறைய பேர் நீ ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இந்த அஞ்சரை பெட்டியும் அறிவியலும். ஆமாம், இந்த வீடியோ கூட பார்த்தா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது அதில். கிடைக்கும். ஆமாம், இது சூடாகிடுது மோர். சூடாகிடுது. அதனால் அதை போட்டேன். இந்த பொடியும் போட்டுட்டு கொஞ்சம் கட்டி இல்லாமல், பொடியாக போடுறதுனால கொஞ்சம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருந்தேன். அரை ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கிறேன். உப்பு முன்னாடியே போட்டோம், மஞ்சள் பொடியும் போட்டுட்டு மஞ்சள் பொடி டெய்லி சேர்த்துக்கிறது நல்லது. இந்த டயத்தில் அது நம்ம சமையலே சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அது கண்டிப்பாக நல்லா நம்ம மஞ்சப்பொடி மிளகு எல்லாம் சேர்க்காம சமையல் பண்ணுறதே கிடையாது. அதனால் நம்ம சமையல் தான். நம்ம வந்து ஹோட்டல்லாம் வாங்கி சாப்பிடாம ஆற்றுலேயே நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்டு இருந்தோம்னா ஒரு வேலையும் வரும். ஆமாம், ஜீரகத்தையே நம்ம வந்து சீரகத்தை வந்து ஜீரகம்னு சொல்லி அதோட அர்த்தமே போய் ஜீரகமாகி ஜீரகம் இப்போ ஜீராவாகி அர்த்தமே தெரியாமல் போயிட்டான். சீர்னா ஒழுங்குபடுத்துறது, அகம்னா உள்ள உடம்புக்குள்ளே ஒழுங்குபடுத்துறது அந்த ஜீரகம். ஜீரகம்ல சொல்லியிருக்கோம், அஞ்சரைப்பட்டியில் சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன். வெண்டைக்காய் வதக்கின வெண்டைக்காயை அதில் போட்டுறேன். போட்டுட்டு அந்த பருப்பு ஜலம் வச்சுருக்கேன் இல்லையா, தோரப்பருப்பு வேக வச்சது, அந்த பருப்பையும் விட்டுற வேண்டியதான். பொங்கிட்டு வருது இல்லையா அந்த டயத்தில். ஓகே,
விட்டுட்டு அடுப்பு கொஞ்சம் சிம்லேயே வச்சுட்டு இது பண்ணால் போதும். லேசாக பொங்கிட்டு வரும்போது ஆஃப் பண்ணால் போதும். இருக்குல்லையா? வெண்டைக்காய் மோர் சாம்பார். வெண்டைக்காய் மோர் சாம்பார். வெண்டைக்காயவே எப்படி சமைக்கணும் அப்படின்னு வழியெல்லாம் இருக்குது. அதான் நானே சொல்ல நினச்சேன், நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க. வெண்டைக்காய் வந்து இப்போ பண்ணுறோம் இல்லையா? ஸோ இப்போ இதை பற்றி வந்து கேரட் ஃபார்வர்டில் க்யூரியாசிட்டி கேரட் ஃபார்வர்டில் அதோட பெனிஃபிட்ஸு அது அந்த ஃபுல்லாக வெண்டைக்காயை பற்றி பேசலாம். ஓகே. ஸோ இது இப்போ அப்லோட் பண்ணுறோன்னா அந்த வீடியோ அது பார்த்தான்னா இதுவே டைம் ஜாஸ்தியாகிடும். இப்போ அதுக்கான ரெண்டு வீடியோ இது பார்க்கட்டும். ஓகே. ஸோ இது மாதிரி டெய்லி பண்ண போறியா? ஒரு காய் ஒரு சமையல். ஒரு காய் சமையல். இப்போ நான் இன்றைக்கி வெண்டைக்காய் எடுத்துட்டுருக்கேன். நாளைக்கு வந்து குக்கும்பர் வச்சுருக்கேன். வெள்ளரிக்காய் சம்மராக இருக்கிறதுனால சப்போஸ் அவளுக்கு வேறு ஏதாவது காய் வேணும்னா கூட அவள் நம்மளுக்கு இதில் கமெண்ட்ஸில் கொடுத்தானா அந்த காயை பண்ணலாம். ஓகே. கிடச்சதுன்னா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. இப்போ இந்த போட்டேன் இல்லையா? இப்போ ரெண்டு இஞ்சியை தட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். அதே இல்லை மேலாக போட்டுற வேண்டிய அந்த சூட்லேயே அது என்ன இறங்குறதோ இறங்கட்டும். இப்போ அப்புறம் வந்து கடுகு வெந்தயம் தாளிச்சுருக்கேன் இல்லையா? அதை போட்டால் குழம்பு ஆகிடுது. ஓகே. அந்த இஞ்சி என்ன ஆகும்? இவ்வளோ பெருசாக போட்டிருக்கேன். அந்த ரசம் மட்டும் கொஞ்சோண்டு உள்ளே போகும். அந்த இஞ்சி பெருசாக ஒருத்தருக்கு தட்டுக்கு வந்ததுன்னா அவன் என்ன பண்ணுவான்? அந்த தட்டுக்கு வராமல் தான் போடுவேன் நான். கவலைப்படுங்க, உங்களுக்கு வராது. அப்படியா? ஆமாம். இப்போ கிடச்சவா வந்து தூக்கி போடலாம். கிடச்ச தூக்கி தான் வேறு என்ன பண்ண முடியும்? அது பொறுமையாக இருந்துன்னு வச்சுங்களேன். இஞ்சி சாறு எடுத்து கொஞ்சம் விடலாம். பொறுமை அந்தளவுக்கு இல்லை, அதனால் தட்டி போட்டேன். தெரியும். நுர வரும்ல? ஆமாம், நுர வரும். நம்ம இது வந்து வழியே இருக்கிறதுனால வெளில வந்துடும் மட்டுறதுக்காக நான் ஆஃப் பண்ணுறேன். இதில் வந்து கடுகு வெந்தயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை. ஓகே. அதை தாளிச்சு காமிச்சிருங்களா? அப்போ அதை காமிச்சிருக்கீங்களா? அதை போட்டுட்டு அது போட்டேன். ஸோ வெண்டைக்காய் மோர் சாம்பார் ரெடி. வெண்டைக்காய் மோர் சாம்பார் கூட்டு பண்ணியாச்சு. அடுத்து சாதமா? ஆமாம், சாதம் பண்ணிடுறோம். அந்த வெண்டைக்காய் சாதத்துக்கு வந்து நம்ம கரும்புது பொடி இருக்குது. அந்த கரும்புது பொடி இருந்தால் கரும்புது பொடி, இல்லைன்னா சாம்பார் பொடி, எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், மல்லி 1 டீஸ்பூன், கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகா, இதை வறுத்து பொடி பண்ணி வச்சுப்பேன். அது வந்து சாதப்பொடியா? ஆமாம், சாதத்துக்கு பொடி. அது நான் நார்மலாக இந்த கரும்புது பொடி வச்சுருப்போம் ஆற்றுல, அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மல்லியும் தனியாகவும் மட்டும் வறுத்துக்கணும். பெருங்காயம் கொஞ்சம் வறுத்துன்ட்டு, மிளகாயை வறுத்துன்ட்டு பொடி பண்ணி வச்சுக்கிறேன். அதை சாத்தமது பொடி இல்லைன்னா சாம்பார் பொடி? சாத்தமது பொடி இல்லை, பொரித்தூள் பொடி இல்லைன்னா சாம்பார் பொடி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த சாதப்பொடி. இந்த சாதப்பொடி. ஆமாம். சாத்துக்கு வந்து கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, முந்திரி பருப்பு, மூணுமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். ஆமாம். இதில் தாளிச்சிருக்கியா? இல்லை, அப்படியே தாளிச்சுட்டு அப்படியே சாத்தாலே போட்டு காமிக்கல. வெண்டைக்காய் வதக்கிக்கணும், அதுக்காக தான் அது. இந்த முந்திரி பருப்பு, இந்த உளுத்தம்பருப்பு. ஆமாம், நல்லா தாராளமாக 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுண்டு கடுகு போட்டிருக்கேன். அப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். ரிவிஷன் இங்கே வறுத்துக்கிட்டேன் பாருங்கள். அதை வறுத்து ஆஃப் பண்ணிட்டேன். இந்த இதெல்லாம் இங்கே வந்து போட்டுருங்க. கடுகு வெடிக்கிற சத்தம் கேட்குறதா? அப்படியே இது முந்திரி பருப்பு எல்லாமே இதுவாகிடும் வறுத்துருந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி, இப்போ எவ்வளோ வெண்டைக்காய் எடுத்துக்கிறோமோ அதுக்கு பாதி அளவுக்கு இல்லை 1/4 அளவுக்கு போகிறோம் தக்காளி. அந்த தக்காளி அப்புறம் வந்து இந்த வெண்டைக்காய் அடுப்பில் சிம்மில் வச்சு அடுப்பில் சிம்மில் வச்சோம்னா அப்படியே நல்லா வதங்கிடும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த பொடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு சாதம் போட்டு கலக்க வேண்டியதுதான். இந்த பொடி பண்ண இல்லையா, பொடியை போட்டுட்டேன். வெண்டைக்காய் இல்லையா, இப்போ சாதம் போட்டுறேன், மேலே போட்டுட்டு கலக்க வேண்டியதான். ஓகே. படித்த சாதத்தை அப்படியே போட்டுட்டேன். ஆமாம், போட்டுக்கலாம். அப்படியே கலக்க வேண்டியதான். ஆமாம், சாதம் எடுத்து சூப்பராக இருக்கும். சொல்ல மறந்துட்டோம் நம்ம. இப்போ வெண்டைக்காய் தொக்கு முறிஞ்சதுக்கு. ஓ, அப்படியா? ஆமாம், அது என்னென்னா வெந்தயமும் உளுத்தம்பருப்பும் வறுத்துருக்கேன். சூப்பர். பெருங்காயம் கொஞ்சம், வெந்தயம், பெருங்காயம், உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். ஆக்சுவலி புளி வச்சு அரைக்கணும். இது வந்து 10-15 நாள் கூட கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நான் உடனே சாப்பிட்றதுனால நீங்கள் வேறு புளி வேணான்னீங்களே, அதனால் தக்காளியே போட்டுருந்தேன். எவ்வளோ தக்காளி வந்து இந்த பெங்களூர் தக்காளி வந்து புளிப்பு இருக்காது. அதனால் வந்து எவ்வளோ வெண்டைக்காய் எடுத்துருக்கணும் அந்த அளவுக்கு இது. இது வந்து ரொம்ப வதக்க வேண்டாம். இது பாதி வதங்கினதுக்கப்புறம் இதையும் அதையும் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். ஓகே. தொக்குக்கு அரைச்சிக்கணும்ல? ஆமாம்.
லேசாக வதக்கிட்டு இருக்கேன். லேசாக வதக்கிட்டு அவ்வளோதான். மஞ்சப்பொடி, உப்பு போட்டிருக்கேன். வெந்தயம், உளுத்தம்பருப்பு, மிளகா. ஓகே. மிளகா காமிக்கல வறுக்கும்போது மிளகா போட்டுருக்கேன். ஓகே. எத்தனை மிளகா? ஒரு 2 வரமிளகா. ஒரு 4 மிளகா போட்டிருக்கேன். ஓகே. கடுகு போட்டிருக்கேன். அது தாளித்த உடனே இந்த அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, அதை போடுறேன். இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இப்படியே எடுத்து வச்சிட ஒன்றும் ஆகாது. என்ன கொஞ்சம் தான் இருக்குது, 2 நாளில் காலையாக அடிப்பேன். நைட்டுக்கு இன்றைக்கி தோசைக்கு கூட சாப்பிட்டுக்கலாம். அது காலையை சரியாயிடும். நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நைஸாக அரைக்கணும். அரைச்சி குழந்தை இருந்தாலும் பயப்பட வேண்டாம். புளியை போட்டு வச்சுக்கணும். அப்போ வந்து இதாக இருக்கும். கலரும் கொஞ்சம் மாறும். இது எப்படி கரெக்டாக இருக்கு பாருங்க. போகிறோம், ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே. இது மூஞ்சத்துக்குலாம் கரெக்டாக இருக்கும்ல? மூஞ்சத்துக்கு, தோசை, இட்லிக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் தொக்கு. வெண்டைக்காய் தொக்கு பச்சடிக்கு ரொம்ப டைம் ஆனதுனால இன்றைக்கி அந்த ஸ்டஃப்டு வந்து அப்புறம் பண்ணி காமிக்கலாமா? அது ஏற்கனவே பண்ணியிருக்கோம். இப்போ அது அப்படியே இருக்குது. அது மட்டும் தான் பெண்டிங் ஆகிடுத்துப்போம். ஓகே. ரொம்ப டைம் ஆகிடுது, அதனால் விட்டுறேன். வெண்டைக்காயை போட்டுட்டு தக்காளி கொஞ்சோண்டு போட்டு நல்லா வதக்கிடணும். தக்காளி வேண்டான்ற நார்மல் டைத்தில் என்ன பண்ணுவோன்னா, கல்யாணத்துலலாம் என்ன பண்ணுவோன்னா புளி விட்டுருவா. நல்லா வதக்கிட்டு புளி விட்டுருவா. புளி விட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தயிர் கலப்பேன். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கிறப்போ தயிரில் கலந்துட்டேன். அந்த வெண்டைக்காயும் தக்காளி வதக்கினேன் இல்லையா, தயிரில் போட்டுன்ட்டு தாளித்து கொட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் கடுகு, ஒரே கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய் காரத்துக்காக, உப்பு போட்டு காய் வதக்கும் போது உப்பு போட்டிருக்கேன். தயிர் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இது பண்ண வேண்டியதான். தயிர் பச்சடி ரெடி. ஓகே. இது மட்டும் இந்த ஃப்ரை மட்டும் ஒன்றும் பண்ணல. அது நான் அப்புறம் பண்ண டைம் ஆகிடுச்சு ரொம்ப. ஃப்ரைக்கு பதிலாக தொக்கு எடுத்து. தொக்கு ஆக்சுவலி நான் பிளான் பண்ணல. ஸோ வெண்டைக்காய் சாதம், வெண்டைக்காய் கூட்டு, வெண்டைக்காய் மோர் சாம்பார், வெண்டைக்காய் தயிர் பச்சடி, வெண்டைக்காய் தொக்கு. இது வந்து இருக்கிற வெண்டைக்காய் வந்து அப்புறமா அதை வந்து அப்படி நீட்டமாக கட் பண்ணி உள்ளே வந்து வேர்க்கடலை வச்சு பொரியல் இல்லையா, நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம் ரெடி. இது அப்படி இருக்கு இல்லையா, இல்லை ஸ்டஃபிங் வந்து நம்ம இஷ்டம் தான். வேர்க்கடலை ரொம்ப நல்லாயிருக்கும். வேர்க்கடலை நல்லாயிருக்கும், எள்ளும் நல்லாயிருக்கும். போட்டு இது மாதிரி பண்ணுறது. ஓகே. தேங்க்ஸ் டிஷ். ஓகே. இப்போ என்ன காய்கறின்னு சொன்னாலும் நாளைக்கு அதை காய்கறி பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் ஸ்பெஷல். ஒரு காய் ஒரு சமையலில் வெண்டைக்காய் ஸ்பெஷல் இன்றைக்கி. ஆமாம். தேங்க்யூ. ஓகே.